அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் நவம்பர் மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை குபேர கிருத்திகை இரவு 12 மணிக்குள் இந்த வீடியோவில் இருக்கும் படத்தை பாருங்கள். நீங்கள் நினைத்த ஒரு காரியம் உடனடியாக நிறைவேறும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தை முன்னிட்டு அன்றைய தினம் முருகப்பெருமானை நினைத்து நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு ரகசிய வழிபாட்டு முறை. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கூட கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த வழிபாட்டு முறையை செய்யலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்ல, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. ஏதாவது ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்ன்றதுக்காக இன்றைய தினம் இந்த வழிபாட்டு முறையை நீங்க செய்யுங்க. நம்ம பார்க்க போகும் இந்த ரகசிய வழிபாட்டு முறையை எந்த நேரத்துல எப்படி செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், கார்த்திகை நட்சத்திரம் இருக்கக்கூடிய நொடி சுத்தமான பஞ்சாங்க நேரம் என்னன்னு பார்த்தோம்னா இன்றைய தினம் நவம்பர் மாதம் 6ஆம் தேதி காலை 8:40 கார்த்திகை நட்சத்திரம் ஆரம்பமானதுங்க. நாளைய தினம் காலை 6:58 கார்த்திகை நட்சத்திரம் நிறைவு பெறுதுங்க. இதன் அடிப்படையில் பார்த்தோம்னா இன்றைய தினம் நவம்பர் 6ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் முழுவதுமே கார்த்திகை நட்சத்திரம் நிறைவாக இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ரகசிய வழிபாட்டை செய்ய போறவங்க, இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தை செய்ய போறவங்க இன்றைய தினம் காலை 9 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் நீங்க செய்யலாம். ராகு காலம், யமகண்டம், குளிகைன்னு எதையுமே நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல நீங்க வீட்டில இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு நீங்க இருக்கும் இடத்திலிருந்தே இந்த ரகசிய வழிபாட்டை செய்யலாம். இப்ப நம்ம பார்க்க போறது ஸ்ரீ முருகப்பெருமானுடைய திரு ஜாதகம். பொதுவாகவே சில தெய்வங்களின் ஜாதகத்தை நாம் பார்ப்பதே நமக்கு அளப்பரிய புண்ணியத்தை வழங்கும், நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்றும். அதன் அடிப்படையில் இன்றைய குபேர கார்த்திகை அன்று ஸ்ரீ முருகப்பெருமானுடைய ஜாதகத்தை பார்ப்பது அளப்பரிய பலன்களை நமக்கு கொடுக்கும். சோ யாருமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் முருகப்பெருமானுடைய ஜாதகத்தை எழுதும் போதே இதை பார்க்கும் அனைவருக்கும் அவங்களுடைய கோரிக்கை விரைவாக நிறைவேறணும்னு முருகப்பெருமான் கிட்ட பிரார்த்தனையை செஞ்சுட்டு தாங்க நம்ம எழுதணும். சரி வாங்க முருகப்பெருமானுடைய ஜாதகத்தை நம்ம பார்க்கலாம். ஜாதகத்தை பார்ப்பதற்கு முன்பாக முருகப்பெருமானை மனதார நீங்க நினைச்சுக்கோங்க. உங்களுடைய அந்த ஒரு முக்கியமான கோரிக்கை விரைவாக நிறைவேறணும்னு மனமுருகி பிரார்த்தனையை செய்யுங்க. பிறகு இந்த ஜாதக கட்டத்தை குறைந்தபட்சம் 5 நிமிடங்கள் நீங்க பாருங்க, அதிகபட்சம் 10 நிமிடங்கள் வரை நீங்க பார்க்கலாம். முதலாவதாக விசாகம் நட்சத்திரம், அந்த வார்த்தைகளை நம்ம பார்க்கணும். முருகப்பெருமானுடைய நட்சத்திரம். பிறகு நம்ம லக்னத்திலிருந்து பார்க்க ஆரம்பிக்கணும். இந்த ஜாதக கட்டத்துல வலது பக்கத்துல 2வது கட்டம் லான்னு போட்டிருக்க பாருங்க, அதுதான் லக்னம். இந்த லக்னத்திலிருந்து 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்துல சந்திரன், செவ்வாய், சனி பகவான் இருக்காங்க. 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானத்துல கேது பகவான் இருக்காங்க. 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்துல குரு பகவான், 10ஆம் இடமான தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானத்துல சூரிய பகவானும் புதனும் இருக்காங்க. 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல ராகுவும் சுக்கிரனும் இருக்காங்க. இப்ப நம்ம பார்த்த வரிசையில தாங்க பார்க்கணும். கவனம் சிதறாமல் ஒருநிலைப்பட்ட மனதுடன் முருகப்பெருமானை மனதார நினைச்சுக்கிட்டே இந்த ஜாதக கட்டங்களை பொறுமையா 5 நிமிடங்களுக்கு பாருங்க. கொஞ்சம் டைம் இருக்கிறவங்க 10 நிமிஷம் வரைக்கும் கூட நீங்க பார்க்கலாம். பிறகு திரும்பவும் உங்களுடைய கோரிக்கை நிறைவேறணும்னு மனமுருகி முருகப்பெருமான் கிட்ட பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க இந்த வழிபாட்டு முறை. இப்ப நம்ம பார்த்ததை போல இன்றைய தினம் இந்த வழிபாட்டை செஞ்சு பாருங்க. உங்களுடைய அந்த கோரிக்கை முருகப்பெருமானின் அருளால் மேஜிக் போல நிறைவேறும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தகவல், கடந்த தீபாவளி மற்றும் வரும் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு நம்ம சேனல்ல ஸ்ரீ லக்ஷ்மி குபேரர் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான மணி பர்ஸை அறிமுகப்படுத்தி இருக்கோம். பணத்தை அதிரடியாக ஈர்ப்பதற்கு ஒரு மணி பர்ஸ்னா எப்படி இருக்கணும்னு நம்ம சேனல்ல ஆல்ரெடி ஒரு பதிவு அப்லோட் பண்ணியிருந்தோம். அதன் அடிப்படையில தாங்க இந்த லக்ஷ்மி குபேர மணி பர்ஸை நம்ம வடிவமைச்சிருக்கோம். முதலாவதாக ஆண்களுக்கு உண்டான லக்ஷ்மி குபேர மணி பர்ஸை நம்ம பார்க்கலாம். பிறகு பெண்களுக்கான மணி பர்ஸை நம்ம பார்க்க போறோம்.
பொதுவாகவே ஒரு மணி பர்ஸ் அதிரடியான பணவரவை ஏற்படுத்தணும்னா அது தூய சிவப்பு நிறத்துல இருக்கணும், நல்ல ரெட் கலர்ல இருக்கணும். அதனால தாங்க லக்ஷ்மி ரெட் கலர்ல இந்த மணி பர்ஸை நம்ம செஞ்சிருக்கோம். PU லெதர் பயன்படுத்தி இருக்கோம், பாலியூரித்தீன் லெதர். எந்த ஒரு மிருகத்தையும் அழிச்சு செஞ்ச லெதர் கிடையாதுங்க. இந்த மணி பர்ஸுக்கு உள்ள நீங்க பார்த்தால் கூட முழுமையான சிவப்பு நிறத்துல தாங்க இருக்கும், வேற எந்த ஒரு கலரையும் நம்ம ஆட் பண்ணல. அடுத்த மிக மிக முக்கியமான பண ஈர்ப்பு அம்சம், இந்த மணி பர்ஸுக்கு மேல பித்தளை தட்டுல பிராஸ் பிளேட்ல டிவைன் கவுண்ட் அப்படின்ற பணவசிய ஸ்விட்ச் வேர்டையும் 8085200741 அப்படின்ற பண ஈர்ப்பு ஏஞ்சல் நம்பரையும் கிரீன் கலர் டைல எழுதி இந்த மணி பர்ஸுக்கு மேல நம்ம அட்டாச் பண்ணி கொடுக்கிறோம். இந்த பிளேட் நீங்க பார்த்தீங்கன்னா கூட ஸ்டீல்ல நம்ம பண்ணலங்க. ஸ்டீல் அப்படின்றது சனி பகவானுக்கு உரிய உலோகம், அதனால தாங்க பித்தளை தட்டுல நம்ம எழுதி இருக்கோம். மூன்றாவது மிக மிக முக்கியமான பண ஈர்ப்பு விஷயம், இந்த மணி பர்ஸுக்குள்ள லக்ஷ்மி குபேரர் நாணயத்தை வச்சு நம்ம கொடுக்கிறோம். பித்தளையால் ஆன நாணயம். இந்த லக்ஷ்மி குபேர நாணயத்தின் ஒரு பக்கத்துல குபேர யந்திரமும் இன்னொரு பக்கத்துல ஸ்ரீ லக்ஷ்மி குபேரருடைய திருவுருவம் பொறிக்கப்பட்டிருக்கும். பொதுவாகவே இந்த லக்ஷ்மி குபேரர் நாணயத்தை சிவப்பு நிற பர்ஸ்ல வைப்பதே மிக மிக விசேஷம். சரிங்க, இந்த மணி பர்ஸ்க்குள்ள எப்படி இருக்குன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். சில்லறைகள் வைப்பதற்கு ஒரு தனி அறை நம்ம கொடுத்திருக்கோம். அந்த அறையில கூட பார்த்தோம்னா கோல்டன் கலர் பட்டன் தாங்க நம்ம வச்சிருக்கோம், ஸ்டீல் பட்டன் நம்ம வைக்கல. இது போல ஒவ்வொரு விஷயங்களையுமே ரொம்ப நுணுக்கமா நுட்பமா இந்த லக்ஷ்மி குபேர வாலெட்ல நம்ம செஞ்சிருக்கோம். அதே போல உங்களுடைய கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மற்றும் ப்ரூஃப் எல்லாம் வைக்கிறதுக்கு போதுமான அறைகள், ரேக் நம்ம கொடுத்திருக்கோம். நீங்க ரொம்ப இறுக்கி வைக்கிற மாதிரி இருக்காதுங்க, தாராளமாகவே வைத்துக் கொள்ளலாம். வாரத்திற்கு ஒரு முறை நம்முடைய மணி பர்ஸை சுத்தம் செய்யணும். அதுல இருக்கக்கூடிய பேப்பர்ஸ், பில்ஸ் மற்றும் ரெசிப்ட்களை நம்ம எடுத்து போற்றணும். தேவையான பேப்பர்ஸை மட்டும் நம்ம வச்சுக்கலாம். அதே போல மணி பர்ஸ்க்குள்ள ரூபாய் நோட்டுகளை நீள் வாக்குல, அதாவது நீட்டா நம்ம வைக்கணும். சில பேர்லாம் ரொம்ப கசக்கி மடிச்சு ரூபாய் நோட்டுகளை வைப்பாங்க, அப்படி செய்யவே கூடாதுங்க. 200 ரூபாய், 500 ரூபாய் போன்ற கொஞ்சம் பெரிய சைஸ் ரூபாய் நோட்டுகளை கூட தாராளமாக வைப்பதற்கு நம்ம இடம் கொடுத்திருக்கோம். சோ நோட்டுகளை மடிச்சு நீங்க வைக்காதீங்க. இப்ப நிறைய பேர் நம்ம டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் பண்றோம், அப்படி இருந்தாலும் கூட குறைந்தபட்சம் ஒரு 100 ரூபாயாவது மணி பர்ஸ்க்குள்ள வைக்கணும். அப்பதாங்க அது பண ஈர்ப்பை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த மணி பர்ஸை நீங்க பயன்படுத்தும் போது உங்களை சுற்றி இருப்பவர்கள் பார்த்தாங்கன்னா இதே போல மணி பர்ஸ் எனக்கு வேணும்னு கேட்பாங்க. அந்த அளவிற்கு ரிச்சா நல்ல பிரீமியமா இருக்கும். இதனுடைய ரெட் கலர் ரொம்பவுமே அட்ராக்டிவாக இருக்கும். இந்த லக்ஷ்மி குபேர மணி பர்ஸை நீங்க பயன்படுத்தி பாருங்க. அடுத்த ஆண்டு தீபாவளிக்குள்ளாக உங்களுடைய செல்வ செழிப்பில் பல மடங்கு முன்னேற்றங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு பிடித்த நண்பர்கள், உறவினர்களுக்கு அன்பளிப்பாக இந்த லக்ஷ்மி குபேர வேலட்டை நீங்க கொடுத்து பாருங்க. எப்பவுமே அந்த நபர் உங்களை மறக்கவே மாட்டாங்க. ஏன்னா ரொம்பவுமே வேல்யூபிளான யூஸ்ஃபுல்லான கிஃப்டாக அது இருக்கும். நல்ல பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும். இதை வாங்குறவங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க, கிஃப்டா நீங்க கொடுக்கறீங்கன்னா உங்களுக்கும் பணம் தொடர்பான அதிர்ஷ்டத்தை தரும். இது போல இன்னும் நிறைய பணவசிய ரகசியங்கள் இந்த லக்ஷ்மி குபேர வேலட்ல இருக்குங்க. அடுத்ததாக பெண்களுக்கான லக்ஷ்மி குபேர மணி பர்ஸை இப்ப நம்ம பார்க்கலாம். ஆண்களுக்கான மணி பர்ஸை செஞ்சிருக்கக்கூடிய அதே லக்ஷ்மி ரெட் கலர்ல தூய சிவப்பு நிறத்துல தாங்க பெண்களுக்கான இந்த மணி பர்ஸையும் நம்ம வடிவமைச்சிருக்கோம். ஒரே மெட்டீரியல் தாங்க, PU லெதர், பாலியூரித்தீன் லெதர்ல செஞ்சிருக்கோம். எந்த மிருகத்தையும் அடிச்சு செஞ்ச லெதர் கிடையாதுங்க. ஆண்கள் மணி பர்ஸை காட்டிலும் பெண்களுக்கு உண்டான இந்த லக்ஷ்மி குபேர மணி பர்ஸ் அளவில் சற்று பெரியதாக இருக்கும். உங்களுடைய மொபைல் போனை கூட தாராளமாக நீங்க வச்சு எடுத்துட்டு போகலாம். இந்த மணி பர்ஸுக்கு மேல டிவைன் கவுண்ட் அப்படின்ற ஸ்விட்ச் வேர்டையும் 8085200741 அப்படின்ற பண ஈர்ப்பு ஏஞ்சல் நம்பரையும் பித்தளை தட்டுல கிரீன் கலர் பெண்ணால எழுதி அட்டாச் பண்ணி கொடுக்கிறோம். இந்த லக்ஷ்மி குபேர மணி பர்ஸை நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா அதற்குள்ள ஜிப் வச்சிருக்கக்கூடிய ஒரு கம்பார்ட்மெண்ட், ஒரு அறை இருக்கும். அதுல தாங்க லக்ஷ்மி குபேர நாணயத்தை வச்சு கொடுக்கிறோம், பித்தளையால் ஆன நாணயம். இந்த காயினுடைய ஒரு பக்கத்துல ஸ்ரீ லக்ஷ்மி குபேர யந்திரம் இருக்கும், இன்னொரு பக்கம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேரருடைய திருவுருவம் பொறிக்கப்பட்டிருக்கும். பொதுவாகவே ஸ்ரீ லக்ஷ்மி குபேரருக்கு சில்லறை ஓசைகள்னா மிகவுமே பிடிக்கும். சோ பெண்கள் நீங்க நிறைய சில்லறைகளை இந்த லக்ஷ்மி குபேரர் காயின் நம்ம வச்சு கொடுக்கிற இடத்துல போட்டு வைங்க. அதிரடியான பணவரவை அது கொடுக்கும். அதே போல ஹேண்ட்பேக் நீங்க யூஸ் பண்ணாத பெண்களாக இருந்தாலும் கூட இந்த லக்ஷ்மி குபேர வேலட்டை நீங்க கையிலேயே காம்பாக்டா எடுத்துட்டு போகலாம். உங்களுக்கு தேவையான பணத்தை அதுல நீங்க வைக்கலாம். ஒரு கட்டு அளவிற்கு பணம் வைக்க கூட தாராளமா நம்ம இடம் கொடுத்திருக்கோம். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல நீங்க பெரிய சைஸ் மொபைல் போன் வச்சிருந்தா கூட தாராளமாக வைக்கலாம். அதே போல உங்களுடைய கிரெடிட் கார்டு, டெபிட் கார்ட்ஸ், ப்ரூஃப் மற்றும் மற்ற கார்ட்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு
வைக்கிறதுக்கு போதுமான அறைகள் ரேக் நம்ம கொடுத்திருக்கோம். ஸோ இதையெல்லாம் வச்சுட்டு கையில நீங்க காம்பாக்டா எடுத்துட்டு போகலாம். இதை கையில நீங்க பிடிச்சிட்டு போகும்போதே நல்ல ரிச்னஸ் உங்களுக்கு தெரியும். ரொம்பவுமே பிரீமியமான குவாலிட்டியான பர்ஸ் இது. பணவரவை ஏற்படுத்துவதுடன் சேர்த்து நல்ல லுக்கையும் நமக்கு தரக்கூடியது. இதை பார்ப்பவர்கள் இதே போல மணி பர்ஸ் எனக்கு வேணும்னு உங்ககிட்ட கேட்பாங்க. அந்த அளவிற்கு அட்ராக்டிவா இருக்கும். ஆண்கள் மணி பர்ஸுக்கு சொன்ன அதே விஷயம் தாங்க. இந்த லக்ஷ்மி குபேர மணி பர்ஸை நீங்க பயன்படுத்தி பாருங்க. அடுத்த ஆண்டு தீபாவளிக்குள்ளாக உங்களுடைய செல்வ செழிப்பில் பல மடங்கு முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். ஹேண்ட்பேக் யூஸ் பண்ற பெண்களாக இருந்தாலும் கூட பணத்தை மட்டும் இந்த லக்ஷ்மி குபேர மணி பர்ஸ்ல போட்டு இந்த மணி பர்ஸை நீங்க ஹேண்ட்பேக் குள்ள வச்சுக்கலாம். வீட்ல பணத்தை சேமிக்க கூடிய பெண்கள் இல்லத்தரசிகள் இந்த லக்ஷ்மி குபேர வேலட்ல பணத்தை நீங்க போட்டு வைங்க. அதிரடியான பணவரவை அது கொடுக்கும். சேமிக்கும் திறன் பல மடங்கு அதிகரிக்கும். ஏதோ மார்க்கெட்டிங்காக வியாபாரத்திற்காக நான் சொல்லலங்க. நீங்க இந்த லக்ஷ்மி குபேர மணி பர்ஸை பயன்படுத்தி பாருங்க. பிரம்மாண்டமான பணவரவு ஏற்படுவதை கண்கூடாக பார்ப்பீங்க. சரிங்க, இப்ப நம்ம பார்த்த ஸ்ரீ லக்ஷ்மி குபேரர் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான மணி பர்ஸுடன் சேர்த்து இன்னமும் சில முக்கியமான தாந்திரிக பொருட்கள் இருக்குங்க. இவை வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இது வாட்ஸ்அப் நம்பரா இருக்கிறதுனால போன் கால் அட்டன் பண்ண முடியாதுங்க. சோ இந்த பொருட்கள் பற்றிய சந்தேகங்கள் இருக்கிறவங்க நீங்க வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பலாம். நம்ம டீம்ல இருக்கிறவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.